கோபால் என்ன மாதிரி தான் இருந்தார். ஆனால் ரொம்ப முன்னேறி இப்போ உபனிஷத் கங்கா என்றால் என்ன, இதை ஏன் அதை கையில் எடுத்தார், அதை பற்றி என்ன புரிந்து கொண்டிருக்கிறார், அதெல்லாம் பார்த்தா என்னை விட தாண்டி ரொம்ப தூரம் போயிட்டார் அவர். என்னையே இங்கே அழைத்தார்கள் என்ற கேள்வி என் மனதில் எழுந்தது. இதற்கு எனக்கு விடை கிடைத்தது ஸ்ரீமத் பாகவதத்தில் ஒரு ஸ்லோகம் இருக்கிறது. கலியுகத்தில் பிரபலமானவர்களை புத்திசாலிகளாகவும் விஷயம் தெரிந்தவர்களாகவும் நினைத்து விடுவார்கள் என்பதற்காக பிரபலமானவர்களை அறிவாளிகள் என்றும் விஷயம் அறிந்தவர்கள் என்றும் ஏற்றுக்கொள்வது கலியுகத்தினுடைய சுபாவம். அது மாத்திரமல்ல, யார் மிக அழகாக பேசுகிறார்களோ அவர்கள் பேச்சில் கலியுகம் மயங்கிவிடும். இது எல்லாத்துலேயுமே பெரிய குறை இருக்கிறதுல அரசியல் மூலமாக நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம். இந்த உபனிஷத் கங்கா என்ற இந்த வர்ணனை இருக்கிறத, அது இந்த உபனிஷதையும் கூறுகிறது, இதனுடைய பிரம்மாண்டமான சுரூபத்தையும் கூறுகிறது. ஆனால் நம்ம முறையில் ஒரு 3 சீரியல் இந்த நாட்டையே மாற்றிடுச்சு. ஒன்று ராமாயணம், இன்னொன்று மகாபாரதம், 3வது சாணக்கியம். அமர்ந்திருக்கிறார 1990களில் ஹரஹர மகாதேவ் என்கிற கோஷம் சாணக்கியாவில் வருகிறது. அது வரக்கூடாது என்று பெரிய ஒரு முயற்சியே நடந்தது. அதை தூர்தர்ஷனில் காமிக்கக்கூடாது என்று. அந்த அளவுக்கு நம்ம நாட்டில் நம்ம பற்றி நம்ம ஹரஹர மகாதேவ் விட்டால் இந்த நாடு முன்னேறாது, பின்னடையும். அந்த அளவுக்கு ஒரு நம்ம மனசு நமக்கு எதிராக திருப்பப்பட்டிருந்தது. அதை மனதளவில் மாற்றி ஆரம்பித்தது இந்த 3 சீரியல். அந்த சமயத்தில் 1992 நமக்கு எல்லோருக்கும் தெரியும் அந்த நிகழ்வு நடந்த பொழுது. அந்த நிகழ்வை யாருமே எதிர்பார்க்கல, அரசாங்கம் எதிர்பார்க்கல, அந்த இயக்கத்தை நடத்துகிறவங்க எதிர்பார்க்கல, யாருக்குமே அதை பற்றி என்ன கூறுவது என்று தெரியவில்லை. அந்த சமயத்தில் சுவாமி சின்மயானந்தா அமெரிக்காவில் இருந்தார். இது நாம் எல்லோரும் கொண்டாடப்பட வேண்டிய விஷயம் என்று கூறினார். எனக்கு அதனாலேயே சின்மயா மிஷன் பேரில் அந்த அளவுக்கு எனக்கு ஒரு ஈடுபாடு. இது ஏதோ ஆன்மீக அமைப்பு என்று நினைக்காதீர்கள். இந்த தேசத்தை புனருத்தாரணம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு, அதனுடைய தலைவர் தான் சுவாமி சின்மயானந்தா. இந்த மாற்றங்கள் ஏற்படுவதற்கு பல ஏராளமான முயற்சிகள் தேவை. அதில் உபனிஷத் கங்கா ஒன்று. என்னுடைய நண்பர் கோபால் சீனிவாசன் இந்த அளவுக்கு அதில் ஈடுபட்டு இந்த சின்ன குழந்தைகளுடைய மனசில் நல்ல சிந்தனைகள், உயர்ந்த சிந்தனைகளை விதைக்கிற இந்த பிரம்மாண்டமான முயற்சி, இதை பார்த்தா இதை நாம் பெரியவர்களும் படிக்க வேண்டும் என்றால் 3 தலைமுறை பெரியவர்களுக்கு தெரியாத விஷயங்கள் இந்த சின்ன குழந்தைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுக்கறதுக்காக இந்த திட்டத்தில் சேர்க்கப்பட்டிருக்கிறது. இது நாம் எல்லோருமே படிக்க வேண்டும். இந்த பெரிய முயற்சிக்கு என்னை அழைத்து அதை பற்றி பேச வைத்ததற்கு நான் நன்றி கூறி. Welcome all the children who come here. We're so happy to see so many young faces in this audience. Namaste, happy morning, vanakkam, welcome. And I offer my pranams at the lotus feet of Parama Pujya Swami Gurudev, Swami Chinmayananda Gurudev. It is really a very simple story, and I don't want to take more than 3 minutes to tell you my story. Many years ago, maybe 15 years ago, 10 years ago, I don't remember when, maybe 10 years ago, at home, we wanted to imbibe the joyful and timeless values of our dharma, and we did not know how to start. Episodically, by chance, we came into contact in YouTube with the Upanishad Ganga. And spontaneously, just by itself, we started watching 1 episode a week and discussing among the 5 of us what the Upanishad Ganga meant. We had, of course, many other good teachers. We used to follow e-learnings modules of Swami Parthasarathy and see Chinmayaji's modules. But this grabbed the attention of the children like I have never seen. In fact, every time the episode ended, Chandra Prakash, you would be happy to know that Hiranmaya Patre in a song, they would burst into song and clap and sing it.
the joy with which when I saw the children take it and how they discussed every episode, whether it is Jabali Satyakama or whether it is the story in Tiruvannamalai, it was just amazing. So that was my inspiration to say that ultimately language is not only the language or the music for the heart, but it's also the way to enter the mind. It's only going to be through the languages which we can imbibe it. I myself am very inadequate. I practically speak one language and that too not very well, and that is English. But this ability to transform it with the work of Chandra Prakash ji and his wife Mandira ji, who is not here, who is the big boss, I would say, is just amazing. In the 3-4 years, the extraordinary work of Manisha ji and Anupama ji at the Chinmaya Media Trust, this has become real. Many people have contributed to this. In fact, people from the Chinmaya Mission, people from the DAV organization, people from the RSS, people from the Ramakrishna Mission have all looked at the scripts and given their comments. Personally, my biggest happiness is Gurudev's language was Malayalam originally, and that we're able to take it into Malayalam gives me enormous happiness and joy. This is really a large team project, and I'm delighted that this opportunity was offered, came our way and allowed us to participate in this seva. In this celebration of Mother India, in this celebration of the timeless and the Sanatana values of the Sanatana Dharma, I'm so happy to see so many friends have gathered here today in the audience, people who are from the from monks, other participants. I see people from Swami Parsathi's organization. I see people from Ramakrishna Mission, Chinmaya Mission. I see my friend Annamalai and many other well-wishers. And very importantly, on stage, I see these stalwarts who have come together under the guidance of Swami Swarupananda ji to actually grace this occasion and to call out the importance of preserving our Sanatana Dharma. Mr. Gopala Swami ji, of course, has been toiling endlessly for promoting the Dharma. My very dear friend and the person who actually nudged me and guided me into this journey of doing seva to the Sanatana Dharma, Mr. Gurumurthy ji himself, who has been a great inspiration and guide and advocate for Indian values, for Mother India and for the Sanatana values, all here today. All of this, of course, is the vision of Swami Tejo Mayananda ji, who actually brought this vision to play, and actually the instruments of the vision became Chandra Prakash ji and Mandira ji. So I hope all of you will enjoy imbibing and diving into the timeless values of our Dharma, instilling it in yourself, but most importantly, as Manisha ji said, having fun doing it by using the workbooks and watching the videos. Namaste. Sri Gurubhyo Namaha. முதற்கண் என்னுடைய பிரணாமங்களை சுவாமி ஸ்வரூபானந்தஜி மகாராஜுக்கு சமர்ப்பிக்கிறேன். மேடையில் உள்ள பெரியோர்களுக்கும் உங்களுக்கும் என்னுடைய காலை வணக்கங்கள். ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி என்னுடைய ஒரு நண்பர், என்னுடைய கூட வேலை செஞ்சு இப்போ ரிட்டையர் ஆகியிருக்கும் ஒரு நண்பர் எனக்கு ஃபோன் பண்ணி ஒரு விஷயம் கேட்டார். என்னுடைய அப்பா அம்மா இறந்த பிறகு நான் அவர்களுக்காக ஒரு சரியாக என்ன முறையில் சொல்லப்பட்டு இருக்கிறதோ அது முறையில் நான் ஒரு சம்ஸ்காரங்களும் செய்யவில்லை, ஈமக்கிரைகள் செய்யவில்லை. கங்கையிலோ அல்லது புண்ணிய நதிகளோ அவருடைய அஸ்தியை கரைக்க வேண்டும்னு சொல்லியிருக்கோ அதுவும் நான் செய்யவில்லை. ஏன்னா இதுக்கு பின்னாடி என்ன தாத்பரியம் இருக்குது, எதற்காக செய்ய வேண்டும் என்று எனக்கு ஒரு சந்தேகம். அதற்கு விடை கிடைக்காததால் நான் செய்யவில்லை. உனக்கு தான் விடை தெரிஞ்சால் சொல்லுங்க. நான் சொன்னேன், இது மிகப்பெரிய விஷயம், அதுக்கு விடை நான் என்னால் சொல்கிறது அவ்வளோ சுலபம் இல்லை. ஆனால் ஒரே ஒரு காரியம் பண்ணுறேன், ஒரு புஸ்தகம் உங்களுக்கு அனுப்பிக்கிறேன், அதை படிங்க. அதை படிச்சுட்டு அப்புறம் நாம் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். அப்புறம் உங்களுக்கு அதில் தெளிவு பிறக்கலைன்னா மேலே பேசலாம் அப்படிப்பேன். ஆதிசங்கரோட மாத்ரு பஞ்சகம் என்ற புத்தகத்தை அவருக்கு அனுப்பி வைத்தேன். எதற்காக நீங்கள் உங்கள் அப்பாவையோ அம்மாவையோ மதிக்க வேண்டும்,
அவர் இருக்கும்போது சரி, இருக்கும்போதும் மதிக்க வேண்டும் முதல்ல. ஏன்னா இருக்கும்போது மதிக்காமல் பிறகு அவர் போன பிறகு அவருக்கு சம்ஸ்காரம் என்ன செஞ்சாலும் அது அந்த அளவுக்கு சிறக்காது. அதை படிங்கன்னு சொன்னேன். அப்போ எனக்கு ஒரு மனசில் தோணுது, நிறைய பேருக்கு இந்த விஷயங்களை பற்றி தெரிய வாய்ப்பு குறைவாக இருக்குது. அது ஒரு காலத்தில் நாங்கள்லாம் ஸ்டூடெண்ட்டாக இருந்தப்போ அந்தந்த ஊரில் ராமாயணம் மகாபாரதம் இந்த பிரவச்சனங்கள் நடக்கும், போய் கேட்போம். சிலது புரியும், சிலது புரியாது. அனுபவத்தில் மற்ற விஷயங்கள் புரியும். ஆனால் இந்த காலகட்டத்தில் அந்த வாய்ப்புகள் குறைவாக இருக்கின்றன. அதனால் இந்த காலகட்டத்தை படித்து மேலே வரவங்களுக்கு இதை செய்ய வேண்டிய அவசியம் என்ன, எதுக்காக செய்யணும், நம்ம தர்மத்தினோட கோட்பாடுகள் என்ன, நான் யார், இந்த மாதிரி நிறைய கொஸ்டின் தான் வரும். அதுவும் 40க்கு மேலே நாய் குணம்பாங்க. அந்த மாதிரி 40க்கு மேலே தான் இதெல்லாம் நிறைய சந்தேகம் வரும். ஏன்னா அது வரல ஓடி ஆடி ஏதோ சம்பாதிக்கிறோம், அது பண்ணுறோம். மேற்கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்ற நிலை வரும்போது தான் அதெல்லாம் யோசிக்க தோணும். அந்த மாதிரி ஒரு நிலை வரத்துக்கு முன்னாடி இந்த குழந்தைகளுக்கு, இந்த காலகட்டத்தில் குழந்தைகளுக்கு நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு அவாவில் நிறைய முயற்சிகள் நடைபெற்றிருக்கின்றன. ஐஎம்சிடியை பற்றி இங்கே சொன்னார்கள். அதே மாதிரி இப்போ உபனிஷத் கங்காவை பற்றி அவருக்கு தெரிஞ்சால் ஒருவேளை அந்த கொஸ்டின்லாம் எனக்கு கேட்டிருக்க மாட்டாரா இருக்கும். அவர் அதை பார்த்துருக்க மாட்டாருக்கு. அதனால் அந்த கொஸ்டின் கேட்டார். இப்போது இந்த காலகட்டத்தில் என்ன அவசியங்கிறது தெரிஞ்சு உபனிஷத்தை அது உள்ள கருத்துக்களை அவ்வளோ சுலபமாக சொல்கிறதுங்கிறது நமக்கு அதை கொண்டு சேர்க்கறது ரொம்ப கஷ்டமான காரியம். அதை ரொம்ப அழகாக செஞ்சுருக்கிறார் இங்கே உபனிஷத்து கங்கா மூலமாக என்று கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த ஹால் இருக்கே, இந்த ஹாலுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம். இதுக்கு ஒரு நல்ல ஹிஸ்ட்ரி ஒன்று இருக்குது. நல்ல காரியங்கள் துவக்கிறதுக்கு இந்த இடம் ரொம்ப சிறந்த இடம். ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி சரியாக எழுதப்பட்ட நமது சரித்திரம் அது இங்கேருந்து தான் வெளியிடப்பட்டது. சின்மயானந்த மிஷன் மூலமாக தான் அது தயார் செஞ்சு பிஏ ஸ்கூல்ஸ் நாங்கள் அதில் ஒரு பங்கு வகித்தோம். இதன் மூலமாக இது வெளிவந்தது. அந்த முறையில் இன்று அதே ரீதியில் இங்கு ஒரு நல்ல காரியம் துவங்கி இருக்கிறது. அதற்காக சின்மயா மிஷனுக்கும் சரி, இதை தயாரித்த அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சில விஷயங்கள்லாம் படிப்படியாக நம்ம பார்க்கும்போது அல்லது கேட்கும்போது நமது முன்னோர்கள் எவ்வளவு தீவிரமாக சிந்தித்து அதற்கான விடைகளை கண்டுபிடித்தார்கள். அதை நம்ம இந்த காலகட்டத்தில் என்ன நினைக்கிறோம்னா, யாரோ ஏதோ சொல்லிட்டு போனாங்க, அதில் உண்மை இருக்குமா இல்லையா, அது உண்மைதானா அப்படிங்கிற சந்தேகம் தான் வரும். இந்த காலகட்டத்தில் என்ன ஆகுதுன்னா, அந்த சந்தேக நிவர்த்தி நம்ம முன்னோர்களுக்கு கேட்டோ நமக்கு வீட்டில் இருக்க பெரியவங்களுக்கு கேட்டோ கிடைக்கிறதில்ல. யாராவது சயின்டிஃபிக்காக ஆராய்ஞ்சு இது சரின்னு சொன்னால் தான் அப்போ தான் நம்ம தயாராக இருக்கோம். அது ஒரு துர்பாகியம். ஏன்னா அனுபவத்தால் வந்த அந்த கோட்பாடுகளோ அல்லது அந்த நிகழ்வுகளோ நமக்கு அனுபவம் கிடைச்சி வரத்துக்குள்ளே நமக்கு ஆயுசே முடிஞ்சு போடும். அந்த அளவுக்கு நமக்கு சக்தி இருக்கிறதாங்க ஒரு விஷயந்தான். ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு லெக்சர் ஒன்று கேட்டோம் யூடியூப்பில். ஒரு பெண்மணி தன்னுடைய அனுபவத்தை சொல்லுகிறார். அவர் ஒரு நியூரோ சர்ஜன் அதில் ஆழங்கால் பட்டு மனத்தில் ஓடும் எண்ணங்கள், அதனுடைய போக்குகள் எப்படி அது நடைபெறுகிறது என்பதெல்லாம் பற்றி ஆராய்ச்சி செய்யும் ஒரு ஆராய்ச்சியாளர். அவருக்கு திடீர்னு ஒரு நாளைக்கு இடது பக்கத்தில் இரத்த கசிவு ஏற்படுது மூளையில். அந்த நிகழ்ச்சியை அவர் விவரிக்கும் போது அதை விவரிச்சிருக்கிறார். அதை பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதாவது அவர் இடது பக்கம் அவருக்கு இடது பக்கம் இரத்த கசிவினால் வலது பக்கம் கை காலையெல்லாம் நின்று போச்சு. அவரால் ஒன்றும் சரியாக பேச முடியல. ஆனால் அதே சமயத்தில் தான் ஒரு
ஆச்சரியமான அனுபவத்தை பெற்றதாக அவர் சொல்கிறார். தான் ஒரு எனர்ஜி சென்டர், அதாவது சக்தியின் ஒரு துளி தன்னிடம் இருக்கிறதாகவும், பக்கத்திலே இருக்கிற எல்லா பொருள்களும், அசையும் பொருள்கள் அசையா பொருள்கள் எல்லாமே அந்த சக்தியின் ஒரு வடிவமாகவும் அவங்க பார்க்குறாரு. இது முன்னாடியே நம்ம உபநிஷத்துலாம் சொல்லியிருக்காங்க. அது அவருக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை, நமக்கே இப்போ தெரியறதில்லை. அந்த வீடியோவை பார்க்கும்போது அவர் ஒரு ஆராய்ச்சியாளர், சாதாரண ஆள் இல்லை, ஆராய்ச்சியாளர். அதனால் அதை ஆராய்ச்சி அதை மனசுலேயே அவர் அந்த எண்ணங்கள் ஓடுறது. அதை அவர் முடிக்கிற அந்த வீடியோவை முடிக்கிற விதம், இந்த விஷயத்தை நன்றாக அறிந்து கொண்டால் உலகத்திலேயே ஒரு சமாதான போக்கும், ஒரு ஒருத்தரை மதிக்கும் சுபாவமும் வளரும் என்று அவர் அதில் முடிக்கிற போது சொல்கிறார், தனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை வச்சுட்டு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா உபநிஷத்துகளோ மற்ற வேதத்திலையும் சொல்லியிருக்கிற விஷயங்கள். அவரில் அந்த காலகட்டத்தில் ஒரு எக்யூப்மெண்ட் இல்லாமல், ஒரு இது இல்லாமல், தங்களுடைய மனசில் உள்ள எண்ணங்களை ஒருமுகப்படுத்தி உயரிய விஷயங்களை நமக்கு கொடுத்து போயிருக்காங்க. அதை நம்ம சரியாக உபயோகிக்கணும்னா அதற்குள்ள பக்குவம் பெறத்துக்கு முன்னாடி முதல்ல அதை பற்றி தெரியறதுக்கு நமக்கு வாய்ப்பு வேணும். அந்த மாதிரி ஒரு பெரிய வாய்ப்புகளை இப்போது உபநிஷத் கங்கா மூலமாக அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கும் சனாதன சேவா ட்ரஸ்ட்டுக்கும் சரி, இதை தயாரித்த அவர்களுக்கும் துவை அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள்.